அப்பாவி மக்களை வேதனைக்குள்ளாக்காதே ஜிம்பராசுரா. நிச்சயமாக மகாதேவா, உனது இந்த வேண்டுகோளை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஆனால் அதற்கு பதிலாக என்னிடம் ஒரு நிபந்தனை இருக்கிறது. இங்குள்ள உனது பக்தர்களின் உயிருக்கு பதிலாக உன்னுடைய உயிரை தந்துவிடு. உன்னுடைய உயிரை தந்துவிடு. இக்கணவே நீ உடனடியாக காற்றில் கரைய வேண்டும். நிரந்தரமாக உனது தேகத்தை நீ துறக்க வேண்டும். அந்த பார்வதி மயக்கம் தெளிவதற்கு முன்பாக இந்த சிவன் காற்றில் கரைய வேண்டும். பக்தர்கள் உயிரை இழக்க கூடாதென்றால் பிரபஞ்சம் சிவனை இழக்க வேண்டும். அது மட்டுமல்ல மகாதேவா, இம்முறை அஸ்திரத்தையோ தந்திரத்தையோ பயன்படுத்தி இதிலிருந்து தப்பித்து விடலாம் என்று எண்ண வேண்டாம். ஏனென்றால் எனக்கு கிடைத்த வரத்தின்படி உன்னால் என்னை ஏதும் செய்ய இயலாது மகாதேவா. அதற்கு இந்த சிவனே சாட்சி. நீ உன்னுடைய திரிசூலத்தை கொண்டு என்னை தாக்கிய பிறகும் கூட எனக்கு எதுவும் ஆகவில்லை. என்னவாயிற்று மகாதேவா? ஏன் மௌனம் காக்கிறாய்? சீக்கிரம் எனக்கு பதிலளி. இப்பொழுது நீ என்ன முடிவெடுக்க போகிறாய்? காற்றில் கரைவாயா அல்லது பக்தர்களின் உயிரை இழப்பாயா? எனது பக்தர்களை நான் காத்திடுவதற்காக சிவனானவன் சரீரத்தை துறந்து காற்றில் கலந்திட தயார். எனினும் என் நிபந்தனையும் அதில் அடங்கும். என்ன நிபந்தனை மகாதேவா? ஆதிசக்தியிடமிருந்து நீ எவ்வரம் பெற்றிருந்தாலும் அவ்வரத்திற்கான தீர்வு கிடைத்துவிட்டால் நான் மறுகணமே மீண்டும் உருவெடுப்பேன். மீண்டும் என் சரீரம் கொண்டு சிவனாகவே தோன்றுவேன். காற்றில் வியாபித்த நான் புவியில் வலம் வருவேன். வேண்டாம் ஜிம்பராசுரா. மகாதேவரின் நிபந்தனையில் நீ சிக்கிக் கொள்ளாதே. ஏராளமான முயற்சிகளுக்கு பிறகு அசுர குலம் இன்று இந்த நிலையை அடைந்துள்ளது. மதிக்கெட்டு முடிவெடுக்காதே. ஆம் மகனே, மகாதேவர் நிபந்தனை விடுக்கிறார் என்றால் அதை முழுமை செய்வதற்கான மார்க்கமும் அவரிடம் நிச்சயம் இருக்கும். ஒப்புக்கொள்ளாதே மகனே. ஆம் ஜிம்பராசுரா, மகாதேவரின் நிபந்தனைக்கு பின்னால் உத்தேசம் இருக்கும். இந்த நிபந்தனை நீ ஏற்காதே. சிந்திப்பதென்ன ஜிம்பராசுரா? பெற்ற வரத்தின் மீது நம்பிக்கை இல்லையா அல்லது தன்னம்பிக்கை இழந்தாயா? அவ்வாறெனில் எனது நிபந்தனைக்கும் ஒப்புக்கொள். ஒப்புக்கொள்கிறேன். வேண்டாம் மகனே. உனது நிபந்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் பெற்ற வரத்திற்கு எந்த தீர்வும் இல்லை என்பதை நீயே நன்கு அறிவாய்.